பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 39வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே யோவானை பார்த்து ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளும் நீ எழுது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் யோசேப்பு தன் சொப்பனத்தை சொல்லும்போது அவனுடைய தகப்பனார் தன்னுடைய இருதயத்திலே அதை வைத்திருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் மனசுக்குள்ளே நிறைய நேரத்தில் நிறைய விருப்பங்களும் ஆசைகளும் உண்டாகும். நான் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி வரணும், இப்படி மேலே வரணும், உயரணும். அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் உங்களுக்குள்ளே வைக்கிறவர் யாருன்னா ஏசப்பா தான் உங்களுக்குள்ளே வைக்கிறார். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்குள்ள விருப்பங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கலாம். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஒரு வீடு வாங்கணும், நான் இந்த மாதிரி நல்லா இருக்கணும், நான் ஊழியம் செய்யணும், நான் இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை, இந்த விருப்பம் உங்களுக்கு இருக்குன்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஏசப்பா தான் உங்களுக்குள்ளே அதை துவங்குறாரு. நீங்கள் அதுக்கு உயிர் கொடுங்க, நீங்கள் அதை நம்புங்க. சீக்கிரமாக அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள பெரிய மகிமையை நிச்சயமாக நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். ஆண்டவரை தேடுகிறவர்களை கர்த்தர் எப்படி கைவிடுவார்? டெய்லி ஆண்டவரை நோக்கி பாடுகிறவர்களை எப்படி கர்த்தர் கைவிடுவார்? இந்த 100 days ஜெபம் ஒரு ரொம்ப வேல்யூபிளாக நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாத ஒன்றாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு ஞானத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிற ரொம்ப ஞான குறைவு என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரங்களிலே ஒரு பிரச்சனை யாராவது ஒருத்தரிடத்துல வரும்போது நமக்கு முதல்ல எது முன்னாடி நிற்கும் அப்படின்னா, அவங்க செய்த தீமை தான் நமக்கு முன்னாடி அப்படி வந்து நிற்கும். அவங்க செஞ்ச தீமை நமக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே நம்ம ரொம்ப கோவப்படுவோம், நம்ம பெரிய பிரச்சனை பண்ணுவோம். அந்த தீமையை வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு முடிவெடுத்து இனி நான் பேச மாட்டேன், இல்லைன்னா நான் இனி கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துடுவோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எப்பவுமே ஒரு மனிதர்கள் மூலமாக நமக்கு தீமை ஒன்று நடக்கும்போது ஒரு நிமிஷம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன நினைக்கணும்னா, அவங்களால ஏதாவது இதுக்கு முன்னாடி நன்மை நடந்திருக்குதா? அவங்க எவ்வளோ தூரம் நமக்கு நன்மையாக இருந்திருக்காங்க. சிலது நமக்கு ஞாபகம் வராமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் நமக்கு ரொம்ப நன்மையாக இருந்திருப்பாங்க. ஒரு நாள் அவங்க மூலமாக நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம், ஒரு நாள் அவங்களுடைய சம்பளத்தில் தான் நம்ம இருந்திருப்போம், ஒரு நாள் அவங்க நமக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க. அவங்க செஞ்ச நன்மையை நினச்சி அமைதியாக போகிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர், ஒருவேளை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கலாம், இல்லை இந்த மனுஷன் வேண்டாம், இந்த மனுஷி வேண்டாம், இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம், இந்த நபரை நான் எடுக்க போகிறேன், இந்த மேனேஜர், இந்த ஓனர், இது ஏதாவது ஒரு விஷயம், இவங்க ரொம்ப தீமை செஞ்சாங்க, எனக்கு இன்னைக்கு பெரிய தீமை செஞ்சாங்க, அதனால உங்களுக்குள்ள ஒரு கசப்பு எழும்பலாம், அதனால நீங்கள் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே வரலாம். ஆனால் ஏசப்பா என்ன பேசினார்னா, இல்லை மகனே, ஒரு ஞானம் வரணும். என்ன ஞானம் வரணும்னா, அவங்க என்னைக்கோ ஒரு நன்மை செஞ்சுருப்பாங்கல்ல, சரி ஓகே, இன்னைக்கு இந்த மனுஷன் இப்படி தீமை செஞ்சா, ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நன்மை செஞ்சான்ல, அந்த நன்மையை மனசில் வச்சு நான் உன்னை மன்னிச்சிடுறப்பா, அந்த நன்மையை வச்சு நான் உன்னை ஏற்றுக்கிறேன்ப்பா, அந்த நன்மையை